ஹலோ ஆல், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா iOS 26 ஓல்டர் ஐஃபோன்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ இருக்குது. அதில் நான் வந்து iOS 26 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். iOS 26ல் வந்த நியூ சேஞ்சஸ் என்னென்னா, இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் எப்படி இருக்குது அண்ட் பேட்டரி எப்படி இருக்குது, ஹீட் ஆகுதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iOS 26 எனக்கு 15 ப்ரோவில் எவ்வளோ ஜிபி ஆச்சுன்னா 13.57 ஜிபி ஆச்சு. இது வந்து ஒரு ஐஃபோனுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ 13.57 ஜிபி டவுன்லோட் ஆனோடனே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் மற்ற பேருக்கு ஸ்லோவாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டால் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போயிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துட்டு இந்த iOS 26 இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த iOS 26 எந்தெந்த ஓல்டர் ஐஃபோன்ஸ்க்குலாம் காம்பேக்டபிள்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் SE செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ்ல இருந்து ஐஃபோன் 17 வரைக்கும் எல்லா மாடல்ஸ்லையும் வந்து காம்பேக்டபிள். ஸோ நீங்கள் ஐஃபோன் 12, 13, 14 அந்த மாதிரி டிவைசஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். iOS 26ல என்னென்ன புது சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லாக் ஸ்கிரீனை வந்து மாத்திருக்காங்க. கஸ்டமைஸ் குத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிளாக்கை வந்து பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். அண்ட் இது வந்து அடாப்டிவா போட்டோக்கு ஏற்ற மாதிரி அதுவேவும் மாறும். ஸ்பேஷியல் போட்டோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ஃபோட்டோக்கு போயிட்டு அதை வந்து நம்ம வந்து ஸ்பேஷியலாக மாற்ற முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியல் ஃபோட்டோவாக மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸ்பேஷியல் சீனாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 3Dயில் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்துடும். இதே மாதிரி 3Dயில் உங்களால் வால்பேப்பரும் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த வால்பேப்பர் வந்து 3Dயில் வச்சிருக்கேன். iOS 26ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த ஸ்பேஷியல் வால்பேப்பர் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோஸ்க்குனாலும் வால்பேப்பர் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் கிளாஸ். லிக்விட் கிளாஸ் அப்படின்னும் போது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லிக்விட் கிளாஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் இங்கே பாருங்க, அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வருது. சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. அண்ட் ஒரு ஐகானுக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சஃபாரி போறீங்கன்னா சஃபாரிலையும் இதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுதா, இந்த apple.com அப்படின்னு இருக்க இடத்துல. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்பவே ப்ராசஸிங் பவர் தேவைப்படும். ஏன்னா இது ஃபுல் லிக்விட் கிளாஸாக இருக்கும்போது பின்னாடி இருக்கிறதையும் சேர்த்து வந்து அவங்க ரெண்டர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டில் பேக்ரவுண்ட் இருக்கும். அதனால பெருசாக ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால இதுக்கு வந்து நிறைய பவர் தேவைப்படும். ஸோ ஓல்டர் ஐஃபோன்ஸில் சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போகும் இந்த iOS 26ல. அண்ட் பீட்டா வெர்ஷனில் கொஞ்சம் அனிமேஷன்ஸ் வந்து நல்லா இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கும் இதுக்கும் செமையாக இருக்குது. நான் ஐஃபோன் 12 இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் பீட்டா வெர்ஷன். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்தது. பட் இது வந்து ஒரிஜினல் ரிலீஸ்டு வெர்ஷன், எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற வெர்ஷன். அதனால இது வந்து இன்னுமே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த iOS 26ல பார்த்தீங்கன்னா ஓல் ஐகான்ஸுமே மாற்றி இருக்கிறாங்க. ஸோ எல்லா ஐகான்ஸுமே மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் என்னோட ஐஃபோன் 16 இருக்கு, இதில் வந்து iOS 18 இருக்கு, இது வந்து iOS 26. ஐகான்ஸ் எல்லாமே லைட்டாக ஜூம்ட் அப் ஆயிருக்கு. அண்ட் ஐகான்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. கேமரா ஐகான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து மாறி இருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உள்ள செட்டிங்ஸ் மொத்த இடமே மாறி இருக்கு. சஃபாரி, ஐ மெசேஜ் எல்லாமே மாறி இருக்கு. இங்க ஒரு டாகல் பட்டன் எப்படி இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடில் iOS 18ல ஒரு டாகல் பட்டன் இருக்கு பாருங்க. இது வந்து நார்மல் அனிமேஷன். பட் இங்க பாருங்க அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. iOS 26ஓட மேஜர் இதுவே இந்த லிக்விட் கிளாஸ் தான். கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைடில் எடிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான மோடு. பட் இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா வந்து ரொம்பவே நார்மலாக இருக்குது. அண்ட் ஐகான்ஸும் இதுலேயும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எல்லாமே. இது வேணும்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஏதோ வந்து கலரே இல்லாமல் கொடுத்த மாதிரி இருக்குது. சப் விஜெட்லாம் வச்சுருக்கேன் ஒரு விஜெட்டு, அது வந்து பெருசாக வந்து ஒர்க் ஆகலை. மேபி இனிமே தான் அப்டேட் கொடுத்து இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஆப் சைட்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஜென்ரல் போய்க்கோங்க. இப்போ ஜென்ரலில் நீங்கள் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கேப்சர்னு ஒரு புது மெனுவே கொடுத்துருக்காங்க. இந்த மெனுவில் போயிட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவியூஸ் அப்படின்னு இருக்கிறத வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா வருமே, அது இப்போ வரல. டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து வந்துருச்சு. அண்ட் இதில் நீங்கள் எதையாச்சும் சர்ச் பண்ணோன்னா அப்படியே சர்க்கிள் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே இமேஜஸ் ஃப்ரம் கூகுள்லேருந்து அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கும். இப்போ நம்ம சப்போஸ் டர்ன் ஆன் பண்ணலை அப்படின்னா எப்படி வரும்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் எப்படி வரும். iOS 26ல பேட்டரி பற்றி பேசலாம். பேட்டரிக்கு ஒரு புது செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் இருக்கிறது iOS 18, அதோட பேட்டரி செக்ஷனும் இப்போவும் பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு.
அண்ட் நிறைய மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ் பற்றி பேசும்போது இங்கே பவர் மோடில் அடாப்டிவ் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. அடாப்டிவ் பவர் மோட் அண்ட் அடாப்டிவ் பவர் நோட்டிஃபிகேஷன். இது ரெண்டு டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை நார்மலாக யூஸ் பண்ணுறத விட எக்ஸஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பிரைட்னஸ்லாம் குறைச்சி பேட்டரி அதிகமாக வர மாதிரி காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, முன்னே எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி யூஸ் பண்ணதை வச்சு கம்பேர் பண்ணோம். இப்போ நான் கொஞ்ச நாளாக வந்து ஃபுல் பிரைட்னஸில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருது. எனக்கு நான் நேற்று இந்த டைமுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணல, இப்போ நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுது. இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டோம் இந்த ஐஃபோனுக்குன்னா 80% ஆக இன்னும் 18 மினிட்ஸ் தேவை, 100% ஆக இன்னும் 1 hour 39 minutes தேவை அப்படின்ற டீட்டெயில் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 58% சார்ஜ், 18 minutes to 80 அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஆப்பை தான் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன் ஆப் கிளிக் பண்ணோன்னே கீழே இந்த லிக்விட் கிளாஸ் வந்து தெரியுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வியூவே வந்து மாற்றிட்டாங்க. iOS 18 வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வியூ மாற்றணும்னா நீங்கள் மறுபடியும் கிளாசிக் அப்படின்ற மோடுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ கிளாசிக் அப்படின்னு வச்சிங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. மேலே வந்து ஃபேவரட்ஸ் வந்து எடிட் வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த இடத்துல முன்ன iOS 18 நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே கால் போயிடும். இப்போ வந்து அந்த மாதிரி கால் போகிற மாதிரி வைக்கல. அண்ட் இதுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேனேஜ் ஃபில்டரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது அந்த செட்டிங்ஸ்க்கு போயிடும். இப்போ யாராவது உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்கன்னா எதுக்காக கால் பண்ணீங்கன்னு வாய்ஸ் மெயில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வரும். அண்ட் சைலன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம், அந்த கால் நமக்கு வராத மாதிரியே. இப்போ வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது ரொம்ப நாளாக, சைலன்ஸ் அன்னோன் காலர்னு. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் நீங்கள் சேவ் பண்ணாமல் கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கால் வராது, மிஸ்டு கால் மட்டும் தான் காமிக்கும். இந்த ஸ்க்ரீன் அன்னோன் காலர்ஸ்ன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் இன் iOS 18. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவே தேவை. அதை வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். iOS 26ல நெக்ஸ்ட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபுல்லாகவே வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ லெஃப்டில் 18 இருக்குது, அதோட கேமரா ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல் வியூ வந்து மாற்றிருக்கிறாங்க. எனக்கு வந்து iOS 26 ரொம்ப மினிமலாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. முன்ன வந்து கீழே வீடியோ ஃபோட்டோலாம் இருக்கும். இப்போ ரெண்டு தான், ஃபோட்டோ வீடியோ. சினிமேட்டிக்லாம் நீங்கள் வேணா தனியாக போய் தான் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே மேக்ரோ மோட் இங்கே மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷு, லைவ், டைமர் இதெல்லாம் வந்துடும். அண்ட் இங்கே லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட் அப்படின்றது வந்துடும், ரெசல்யூஷன். இதெல்லாம் வந்து முன்ன ஒரு பட்டனாக அழுத்தி மாற்றுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூ கேமரா ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேமராவில் போயிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் கிளீனிங் இன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் லென்ஸ் வந்து க்ளீனாக இல்லைன்னா அதுவே வந்து சொல்லும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மேனுவலாக கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். iOS 26ல இந்த ஃபோட்டோஸ் ஆப் வந்து ரீடிசைன் ஆகி நல்லா ஆயிடுச்சு. ஓகே, ஈட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஈட் அப்படின்னும் போது நான் ஒரு 3-4 hours யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிறைய ஈட் வந்து தெரியுது தான். மேபி இப்போ தான் iOS அப்டேட் ஆனதுனால கொஞ்சம் ஈட் இருக்கலாம். அண்ட் நான் வந்து ஃபுல் பிரைட்னஸில் வச்சு வீடியோக்காக எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஃபீச்சர்ஸ், அதனாலையும் ஹீட் ஆகலாம். ஸோ ஷுட் யூ அப்டேட் டு iOS 26 now அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதம். ஒன்று, இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலர் வந்து எனக்கு பேட்டரி லைஃப் முக்கியம், புதுசாக வந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன், எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பொறுமையாக ட்ரை பண்ணலாம்னா 18.1 வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வரும், அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு பப்ளிக் ரிலீஸ்டு வெர்ஷன் தான், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஃபோட்டோஸை நீங்கள் வந்து வேற எதுலாச்சும் பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்டேட் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பேட்டரி லைஃப் அதுக்கப்புறம் ஸ்டேபிளான வெர்ஷனுக்காக வெயிட் பண்றீங்கன்னா 18.1 வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பத்தி ஷார்ட்ஸ் ஒன்று போடலான்னு இருக்கேன், ஒரு ஃபீச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி. அது நம்மளை வந்து சேரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.